வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்டோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேப்பர். ஸோ எந்த டெரிவேஷனோ ப்ராப்ளமோ எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு அப்படின்னம்னா நீங்க ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டே போய் இந்த எக்ஸாம் வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் அந்த வீடியோ வந்து நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னம்னா, சில ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்காது. அவங்களால ஓன் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத முடியாது. அதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அவங்க இந்த கொஸ்டினை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போங்க, நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற டாப்பிக்கையும் கொஞ்சம் லைட்டா கோத்ரூ பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1. இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த வருஷம் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களோட யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மாடர்ன் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 2 கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சாலே போதும், மேக்ஸிமம் எழுதிடலாம். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து லைட்டா டச் அப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசிஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங் பிரின்சிபல். ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங் என்னென்ன டைப் இருக்கு, என்னென்ன பிரின்சிபல் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிளானிங் டூல் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் ப்ராசஸ். ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 3 நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 3 ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு ரெக்ரூட்மெண்ட்ல என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடி கம்பெனில வந்து எப்படி வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத பத்தி டீல் பண்றது தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் சொன்ன மாதிரி நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க, நிறைய கலர் ஸ்கெட்ச்லாம் யூஸ் பண்ணுங்க, கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, தியரி ஆஃப் மோட்டிவேஷன். ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு 2 to 3 தியரிஸ் இருக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து தியரி ஆஃப் மோட்டிவேஷன் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, சில டைம்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு தியரியை கொடுத்து எழுத சொல்லுவாங்க. சில டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் 2 தியரி நீங்களே எழுதுங்கம்பாங்க. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த தியரி ஆஃப் மோட்டிவேஷனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டிஃபரெண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பேரியர்ஸ் இன் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? கம்யூனிகேஷன்ல என்னென்ன பேரியர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் என்னென்ன மோட்ஸ் இருக்கு, அதுல மெரிட் என்ன, டிமெரிட் என்ன. ஓகேங்களா? ஸோ இதை படிச்சாலே நம்மளால மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் எழுத முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 5 பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெக்னிக்ஸ் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? என்னென்ன கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி இன் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஐடியும் எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பட்ஜெட்ரி அண்ட் நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் பிஓஎம். ஓகேங்களா? பிஓஎம்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போனா இவ்வளவுதான். ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் தான் வரும். நான் சொல்ல போற டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் மெயின்டைன் பண்ணுங்க, எழுத்து வந்து அழகா எழுதுங்க, நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஷுவர்லி யூ வில் கெட் எ குட் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா டாப்பிக்கையும் கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.